ஸோ ஹே எவ்ரிவன் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் ப்ரோ இருக்காங்க. ஸோ வெங்கட் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா இஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் சீனியர் டிக்யூ வாலண்டியர் அண்ட் அண்ட் சிவில் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா வெங்கட் ப்ரோவோட கரியர் ஜெர்னி ப்ளஸ் டிக்யூ ஜெர்னியை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வாட்ஸ் த வீடியோ டில் தி எண்ட் அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் டூ சப்ஸ்கிரைப் டு தி சேனல். Before getting into the video, if you want to become a member in TQA, click the link in the description box and register for it and become a member in the strong student community. And yeah, without any further delay, Venkat bro, thanks for coming to the show. உங்களை பத்தி ஒரு small intro கொடுங்க and from there we can take on. யா தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் மீ. ஓகே, என் பேர் வந்து வெங்கட். நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிகே ரெப்ரசன்ட் பண்ணேன். ஸோ இன்னும் நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன், நான் ஒரு டிகே வாலண்டியருங்கிறதுல. ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே டிகே வாலண்டியருங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி நான் 2014 to 18 யூஜி பண்ணேன் திருநெல்வேலியில் சேரன் மகாதேவியில் ஸ்கேடுங்கிற காலேஜில். ஸோ எனக்கு நியர்பையே சேரன் மகாதேவி கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஆப்ஷன் கிடைச்சது மென்டாரிங் பண்ணுறதுக்கு. ஸோ வெல் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். இப்போ பிஜி முடிச்சிட்டேன். ஸோ சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நீங்க எப்படி டிக்யூக்குள்ள வந்தீங்க அண்ட் நீங்க என்ன பர்பஸுக்காண்டி டிக்யூக்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. அதாவது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து வேற பாத்துல போகுதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது. ஸோ பெரியவங்கள போய் திருத்தினா நம்ம பேச்ச ஆப்வியஸ்லி கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து அதை கரெக்ட் பண்ணோம்னா ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து கரெக்டாக போகுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட், ஆக்சுவலி என்னோட சீனியர் வந்து இந்த மாதிரி டீ கோயினில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இதுவும் ஈக்குவலாக போச்சு. ஸோ ஏன் நம்ம விடுவான, லெட்ஸ் ட்ரைட் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்தேன். ஸோ அப்படியே இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. நீங்க வந்து என்ன ஒரு முக்கியமான ஸ்கில் வந்து டிகே விட்டு இருந்து கத்துக்கிட்டீங்க, அது வந்து இன்னைய வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அப்படி என்ன ஸ்கில் சொல்லுவீங்க? ஆக்சுவலி என்ன சொல்றது, இப்போ ஒருத்தரை போய் ரீச் பண்ணணும்னா எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. வெங்கட் பிஃபோர் டிவிகேக்கும் வெங்கட் ஆஃப்டர் டிவிகேக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஒரு ஒர்க் வேணும்னா ஃப்ரெண்டுகிட்ட போய் இதை பண்ணு எனக்கா அப்படின்னு கேட்டவன் பிஃபோர் டிகே வெங்கட். இப்போ வேணும்னா எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடு. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் டீக்வை கற்றுக் கொடுத்தது. நிறைய டேக் ஆன்ஸ் இருக்கு. இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே தேர்ட் இயர்ல வந்து என்னோட காலேஜ், அதாவது பிரான்ச் சிம்போசியம் வந்து ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்ல, சிம்போசியம்னா நிறைய ஒர்க் இருக்கும். ஒருத்தங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரையுமே ஒரே அம்பர்லால கனெக்ட் பண்ணி அவங்கள ஈஸியாக இது பண்ண முடிஞ்சது, வேலை பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி அவங்கள வேலை வாங்க முடிஞ்சது. இன்னும் ஃபைனல் இயரில் என்னோட ஒன் ஆஃப் த ஹோஸ்டாக இருந்தேன் காலேஜ் டேல நான். ஸோ இது வந்து காலேஜ் டேஸில் என்னோட லைஃப்பை டிக்வை முன்னேற்றம் அது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம்னாலே டிக்வேலே வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு மென்டார் இருப்பார், அவருக்கு கீழே வந்து டீம் இருக்கும். டீம்லேயே வெறும் டீம் மெம்பர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. அக்கௌண்டன்ட்டுக்குன்னு தனியாக ஒருத்தங்க இருப்பாங்க, மீடியா ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த டீமுக்கு வேண்டி, அந்த டீமுக்கான டாக்குமெண்ட் ரைட்டர் ஒருத்தர், டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இது அப்படியே தூக்கி ஒரு ஜோனல் ஹெட் அவங்களுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஜோனல் ஹெட் வந்து யாரை ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரக்ட் டு கோர் டீம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட லைஃப்ல நான் இப்போ ஒருத்தட்ட போய் பேசுறேன், ஈஸியா என்னால பேச முடியுது, கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது டிக்வே மூலமா தான். நானும் ஒரு ரிசர்வ்டு பேர்சனா தான் இருந்தேன். ஸோ எப்போ நான் டிக்வேக்குள்ள வந்தனோ ஸோ என்னோட வியூ மாறிடுச்சு இந்த உலகத்தை பத்தி. ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ
எப்படி சொல்றது, என்னோட செட்டு, என்னோட ஜூனியர்ஸு எல்லாருமே ஒரே காலேஜில் தான் நார்மலாக இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் பிளேசஸ்லேருந்து வந்து படிப்பாங்க. ஸோ நான் திருநெல்வேலியில் படித்தேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மேஜராக நார்த்து தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வர மாட்டாங்க. ஸோ நம்ம கல்ச்சர் மட்டும்தான் தெரியும். ஸோ ஹோல் கல்ச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது வந்து எனக்கு காலேஜ்லேயே கிடைச்சதுன்னு யூஸ் என்ன அப்படின்னா, நான் படித்து முடிச்சுட்டு சென்னை வரும்போது ஒரு சைட் இன்ஜினியர் இருக்கும்போது எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. உலகம் இதுதான் அப்படியே ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இல்லை. ஜென்ரலாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ படிச்சுட்டு வேலைக்கு வர்றவங்க ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கேப் இருக்கும். என்னடா இது உங்க ஒர்க்கு புரிஞ்சு அவங்க ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு. ஸோ அது என்னால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்லேயே என்னால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. இப்போ நீங்க இப்போ நம்ம கொஞ்சம் உங்க கரியரை பத்தி நம்ம பார்ப்போம்னா, நீங்க எதுக்கு ஆக்சுவலி சிவில் இன்ஜினியர்னு சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நம்ம கரியரா வந்து இருக்கணும்னு. இருக்கணுங்கிறது என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த வீடு கட்டுவாங்கல்ல, நம்ம வீட்டை சுத்தி கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்க அங்கிள் ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நான் விசிட் பண்ண போனேன். ஒரு வீடு கட்டினாலே சும்மா போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நமக்கு சின்ன பிள்ளையில அது ஒரு ஆர்வமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அந்த ஒரு ஸ்பார்க் அப்படியே பார்க்க 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 நமக்கும் டெவலப் ஆயிருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு இப்போ சிவில் இன்ஜினியரா ப்ராப்பரா அவங்க கரியரை மேக் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலி? ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4 வருஷம் படிக்கிறோம். அது நீங்க போய் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். 4 வருஷம் நம்ம படிக்கிறோம். பட் எங்க போய் அதை யூஸ் பண்ணுவோம்? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்லாம் இப்போ வரும் M1, M2, M3, M4ன்ட்டு. அதை நம்ம எங்க போய் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கான்செப்ட்ல அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்றோம். பித்தாகரஸ் தியரம் தெரியும்ல? அது ஏன் படிக்கிறோம்னா, இது வந்து லைஃப்ல உதவும். அந்த மாதிரி தான். ஸோ ஒன்லி தியரிட்டிக்கலா போகாதீங்க. மேக்சிமமா நீங்க வந்து ப்ராக்டிக்கலா கத்துக்கங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு கட்டுறாங்களா, இல்ல உங்க ரிலேட்டிவ்ல யாராவது வீடு கட்டுறாங்களா, ஒரு வீக்கெண்ட்ல போய் பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா, அப்பாவோட ஃப்ரெண்டோ, அம்மாவோட ரிலேட்டிவோ, ஏதோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கி அப்படின்னா ஒரு வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்காம போய் என்ன ஒர்க் நடக்கு, சைட்ல என்ன நடக்கு, மெட்டீரியல்ஸ்லாம் என்ன, என்ன மாதிரி ப்ராசஸ் போகுது, என்ன நீங்க இப்பவே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 வருஷம் போகும்போது ஒரு 20% நீங்க கெயின் பண்ணிடுவீங்க இதுல, இந்த 4 இயர்ஸ்ல. ஸோ உள்ள போகும்போது ஃப்ரெஷ்ஷா நீங்க திணற மாட்டீங்க. இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பேசிக் கிடைச்சதுன்னா. இப்போ வந்து மேக்ஸ்ல வந்து பேசிக்ஸ் என்னது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது இருந்தாலே மேக்ஸிமம் நம்ம சம்ஸ் போட்டுருவோம். அதே மாதிரி தான் இந்த 4 வருஷம் நீங்க வந்து பேசிக்கா கத்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும். தியரிட்டிக்கலாவே போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படி நான் வந்து ப்ராக்டிக்கலா கத்துக்க முடியும் நீங்க தான் யோசிக்கணும். யோசிச்சு போனீங்கன்னா அந்த 20% வந்து உங்க லைஃப் ஃபுல்லா இமீடியட்டா நீங்க ஃப்ரெஷரா ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி கெயின் பண்றதுன்னா அதுக்கு ஏதாவது டிப் இருக்கா? டிப்ஸ் தான். எப்படி சொல்றது, நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஹிந்தி வீடியோஸ் தான் நிறைய இருக்கும் ஜென்ரலி இந்தியாவில். ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து மோர் ஓவர் நமக்கு மேட்ச் ஆகுமே தவிர இங்கே பண்ணுற நம்ம ஃபாலோ பண்ணுற எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய தமிழில் யூடியூப்ஸில், இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பேஜஸ் இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பேசிக்காக ஒரு பில்டிங்க்கு தேவை என்ன, அதை நீங்களே புரிஞ்சுக்கிடணும். நீங்களா வந்து வெறும் வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதாது. நீங்க அதான் சைட்ல போய் இது என்ன, இது எதுக்கு இது கட்டுறாங்க அப்படின்னு யார்கிட்டயும் போய் கேட்காம நீங்களே யோசிக்கணும். எப்போ யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இப்போ சிவில் இன்ஜினியர்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க எப்படி நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதுக்குள்ளேயே சப்டொமைன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாக்குறாங்கன்னா இப்போ நம்ம சைட் சூப்பர்வைசரா போகணுமா இல்ல குவாலிட்டி சைட் இன்ஜினியரா போகணுமா அப்படின்னு நம்ம எப்படி சூஸ் பண்றது நம்மளோட அதுக்குள்ளே இருக்கிற பார்த்த? ஆக்சுவலி இப்போ மேபி இப்போ பொண்ணுங்களுமே எல்லாருமே கேர்ள்ஸுமே சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 10 பேர் படிச்சிருந்தாங்கன்னா 2 பேர் தான் சிவில் ரிலேட்டடா போயிருக்காங்க. அப் டு மை நாலேஜ் தான் நான் சொல்றேன். ஸோ மிச்சம் 8 பேர் வேற ஏதோ ஒரு ஐடியோ ஏதோ ஒன்று போறாங்க. அப்போ நீங்க படிச்சதே வேஸ்ட் தானே. 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, யாருக்குமே இது தெரியல. இப்போ ஒரு பில்டிங் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு ஓனா வீடு கட்டுறீங்கன்னா அப்போ வந்து சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாரு.
அந்த வீட்டுக்கு நான் ஒரு ஒரு பெரிய சைட்டா உங்க வீடான்னு நினச்சிக்கிடுங்க, கட்டுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு மேலே ஒரு சைட் இன்ஜினியர் இருப்பாரு. அவருக்கு நான் வந்து லேபர்ஸ் பற்றி பேசவே இல்லை, ஒன்லி சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ண போறீங்க ஒரு சைட்டில் போய். ஒரு 10 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு சின்ன வீடாக நினச்சிக்கிடுங்க, கன்சிடர் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும்போது அந்த வீடை பார்க்க ஃபவுண்டேஷன் போடுவீங்க, வால் கட்டுவீங்க, லிண்டல் போடுவீங்க, லாஃப்ட் போடுவீங்க, திருப்பி மேலே ஸ்லாப் போடுவீங்க, அப்புறம் கதவு ஜன்னல் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு வீட்டுக்கு ஈஸியாக பண்ணிடலாம், ஒரே ஆள் போதும். ஸோ இப்போ ஒரு 10 மாடி இருக்கு, 20 மாடி இருக்குங்கும் போது ஒரு ஃப்ளோருக்கு ஒருத்தர், 2 ஃப்ளோருக்கு ஒருத்தர், அந்த மாதிரி பிரிப்பாங்க. அப்போ ஒரு பில்டிங்லேயே 10 இன்ஜினியர் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோரு அவர் பொறுப்பு. அந்த ஃப்ளோரில் பிளாக் ஒர்க் பண்ணாலும் சரி, லெண்டல் பண்ணாலும் சரி, லாஃப்ட் பண்ணாலும் சரி, கதவு ஜன்னல், அடுத்து என்ன பண்ணுவீங்க, டைல்ஸ் போடுவீங்க, இதெல்லாமே நம்ம தான் பொறுப்பு. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக போனால் மட்டும்தான் இது உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பில்டிங் எடுத்துட்டீங்கன்னா சூப்பர்வைசர் இருப்பார், சைட் இன்ஜினியர் இருப்பார், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார், ஸோ பிளானிங் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார், பில்டிங் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இது வந்து எக்ஸிக்யூஷன் டீம். இப்போ இந்த வீடு கட்டுறோம்ல, அப்போ இந்த வீடு எக்ஸிக்யூஷன் டீம் என்ன பண்ணும்னா ஒரு டிராயிங் கொடுத்தா அதை வந்து கட்டும். அந்த டிராயிங் வரையணும்ல, அது வந்து யாருன்னா ஆர்கிடெக்சரல் டீம். இப்போ ஆர்கிடெக்சரல் டீம்ல 2 3 விதம் இருக்கு. ஆர்கிடெக்சர் வந்து சிவில் இருக்கு, எம்இபி இருக்கு. எம்இபினா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். இப்போ வந்து என்ன சொல்றது, உங்க வீட்டில் சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியுது, அவ்வளோதானே நம்ம கான்செப்ட். இப்போ அதுக்குள்ள ஒயரிங் போதா? ஸோ அந்த ரூட்டிங் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இப்போ வந்து குழாயை திறக்கிறீங்க, தண்ணி வருது, டேங்க்ல இருந்து தண்ணி வருதுன்னு தான் தெரியும். அது எப்படி வருது, என்ன ஃபோர்ஸில் வரணும், அதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ ஒரு சின்ன வீடுனா ஃபோர்ஸ் தேவையில்ல, நார்மலாக 20 mm பைப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இதே வந்து 20 மாடியிலேருந்து வரும்போது அதோட ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு என்ன பைப் கொடுக்கணும், என்ன ப்ரெஷரில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி டிசைன் பண்ணி அது டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து டிராயிங் நம்ம கையில் வந்துருச்சுன்னா எக்ஸிக்யூஷன் டீம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறது, பீமு, காலமு, ஸ்லாபு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சிவில் இன்ஜினியர்ஸ்னா ஹினோஸ் டிசைன் பண்ணலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இது உள்ள கம்பிகள் வருது இல்லையா, ராட் இருக்கும், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். 8 mm, 10 mm, 12 mm, 16 mm, 20 mm, 25 mm இருக்கும். ஸோ எந்த இடத்துல எந்த கம்பி கொடுக்கணும், இந்த ஸ்டிரப் என்ன டிசைனில் கொடுக்கணும், அதுக்கு தனி பிரான்ச் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து லோடை கால்குலேட் பண்ணி இந்த சாயிலோட கெப்பாசிட்டி என்ன, ஸோ இதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் போடணும்னா இந்த சைஸ் போடணும், இந்த சைஸுக்குனா இவ்வளோ கம்பி கொடுக்கணும், இத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் கொடுக்கணும், ஸோ அதோட வெயிட் இது, இந்த டயா இது, அப்படிலாம் கால்குலேட் பண்ணி டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ நிறைய வாஸ்ட் இது இருக்கு. ஒன்லி நான் வந்து செயல்படுத்தினா சைட்டில் போய் தான் நிற்பேன்ங்கிறது கிடையாது. நான் இப்போ வந்து எல்லாருமே இப்போ பிஇ முடிச்சிட்டாங்க சிவில் இன்ஜினியர்லாம், டப்புன்னு அடுத்து எம்இ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எது இப்போ வந்து எம்இ வந்து மேண்டிட்டரியா நம்ம பண்ணணுமா, மாஸ்டர்ஸ் பண்ணாதான் நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்ல சஸ்டெயின் ஆக முடியுமா, இல்ல பிஇ முடிச்சுட்டே நம்ம ஜாப் போலாமா? இல்லை, டிப்ளமோ முடிச்சுட்டும் போகலாம், பிஇ ஓகே. பண்ணணும்னே தேவையில்லை. நீங்கள் இப்போ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோ பண்ணிட்டு போகலாம். அதனால் பிஇங்கிறதே ஒரு மேண்டேட்ரி கிடையாது. பிஇ ஏன் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் கேட்டகரி வரும், கேட்டகரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு போலீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஜி, டிஜி, எஸ்பி, அது எப்படி டிஃபைன் பண்ணுது, அவங்களோட இந்த டிகிரிஸ் தான் டிஃபைன் பண்ண போகுது. ஸோ சைட்டில் போய் நிற்க போகும்போது டிப்ளமோக்காரனும் ஒரே வேலை தான் பார்க்க போகிறான், இன்ஜினியரிங் படித்தவங்களும் அதே வேலை தான் பார்க்க போகிறான். என்ன உங்கள் சேலரிஸ் டிஃப்ரெண்ட் ஆகும், உங்கள் கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி எம்இ கண்டிப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஒரு 6 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டேன், நான் சைட்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டேன், ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் என்னோட லெவலை க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு, ஸோ நான் சொன்னேன்ல அந்த லோட் கால்குலேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் அந்த மாதிரி ஃபீல்டில் போகலாம். இன்னொன்று வந்து சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து டிசைன் பண்ணி சைன் பண்ணணும். இப்போ நம்ம ஊர்லே அதுக்கு வந்து சர்டைன் நார்ம்ஸ் இருக்குது. ஸோ அது படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் கால்குலேட் த வீடோட லோட் அண்ட் யூ கேன் சைன் அண்ட் அதை வந்து இது பண்ணுறீங்க, வேலிடேட் அப்ரூவ் பண்ணுறீங்க. பண்ணலாம். அப்ரூவ் பண்ணலாம். ஆமாம்.
ஸோ அப்போ வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்களே இப்போ ஒரு எலிவேஷன் போட்டிங்கன்னா நீங்களே அந்த வீடையும் டிசைன் பண்ணலாம், நீங்களே ஓனாவும் கட்டி கொடுத்துடலாம். ஸோ ஒரு ஹோல் ப்ராஜெக்டை நீங்களே டேக் ஆன் பண்ணிக்கலாம், யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ஒரு மேஸ்திரி இருக்காரு, இப்போ நீங்கள் வந்து முந்தி காலத்துல நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, மேஸ்திரி என்ன சொல்றாரோ கேட்டுட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர் வச்சு ஒரு லோட் கால்குலேஷன்லாம் கால்குலேட் பண்ணி எலிவேஷன் பண்ணி நான் சம்பாதிச்சு வேர்வை சிந்தி கட்டுறேன். 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுது, அதுக்கான தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ ஒரு மேஸ்திரியா இருக்காருன்னா, இப்போ நான் போய் என்னோட இந்த மென்டாலிட்டியில் நான் போகும்போது அவர் ஒரு இன்ஜினியர் போய் தேடுவார். இன்ஜினியர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை போய் தேடுவார். ஸோ நீங்களே இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரே குடையில நீங்களே டாப் டு பாட்டம் ஒரு பில்டிங்கை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுலேயே வந்து எம்இல வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, என்விரான்மெண்டல் இருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்விரான்மெண்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த என்விரான்மெண்டலுக்கு இந்த பிரிட்ஜ் கட்டினா இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படியே இருக்குமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதனால எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா, அந்த மாதிரி அப்ரூவல் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது, நிறைய வேரியஸ் இருக்குது. சிவில் பண்ணால் நான் ஒன்லி பில்டிங்கில் மட்டும் தான் போய் நிற்கணும், 8 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கணும், வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அதை பற்றி தேடுங்க. தேடல் தான் உங்களுக்கான தேவை எதுவோ ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து தேட ஆரம்பிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனா நீங்க தேட ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது தான் எனக்கு இது கேட்கணும்னு தோணுது. இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஜாப் தேடணும்னா அவங்க எப்படி போய் தேடுறது? ஏதாவது ஒரு இன்ஜினியர் கீழே போகணுமா, இல்ல கம்பெனியை போயிட்டு அப்ரோச் பண்ணணுமா? அஸ் அ ஃப்ரெஷரா இல்லை அவங்க என்ன இப்போ பண்ணணும்? இப்போ வந்து எப்படி சொல்கிறேன், நான் வந்து 18 பாஸ்ட் அவுட்டு. நான் அப்போ வந்து வேலை தேடும் போது ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படி இல்லை, லிங்க்டின் வந்துருச்சு, நாக்ரி வந்துருச்சு. இப்போ அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. இப்போ எல்என்டிஆர் இருக்கட்டும், கேஇசி இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிலாம் ஜிஇடின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அது என்ன, டைரக்டா உங்க காலேஜ் நம்ம காலேஜ்லேயே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போறீங்க, உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் இருக்கணும். நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கல்ல, ஃபஸ்ட் இயர் ஒருத்தன் ஜாயின் பண்ணுறான், ஸோ இதில் சஸ்டெயின் பண்ணணும்னா 2 லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து ஒரு 2 வருஷத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். பட் நீங்கள் இப்போவே கற்றுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு இது நான் சொல்லணும்னு நினச்ச மறந்துட்டேன். ஆனா இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களோட டொமைன்லயே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்றது அந்த இது? இல்லை இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா 2 இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று. நீங்கள் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரலாக எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா, சிவில்னா பிடபிள்யூடியில் தான் போவாங்க அப்படின்ட்டு. இபியில் வேலை இருக்கு, நம்ம ரேஷன் கடை இருக்கா, சிவில் சப்ளைஸ், அதில் வேலை இருக்கு. ட்வாட் போர்டுன்னு இருக்கும், தமிழ்நாடு வாட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்ட்டு, அதில் வேலை இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவலில். இப்போ சென்ட்ரல் லெவலில் போயிட்டீங்க அப்படின்னா ரோடு போடுறோம்ல, என்ஹெச்ஏஏ, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெடு, ஓஎன்ஜிசி, ஹச்பி, ஐஓசிஎல். ஐஓசிஎல்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம். இது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். இது யார் நடத்துகிறான்னா, இதோட மேக்ஸிமம் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான். ஏன் நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை, யாருமே ட்ரை பண்ண மாட்டீங்க. ஐஇஎஸ் கேட்டு இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா, என்டிபிசி இருக்குது, நெய்வேலி என்சிஎல் இருக்குல்ல, என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதெல்லாம் கேட் நீங்கள் கிளியர் பண்ணாலே ஈஸியாக போயிடலாம். என்டிபிசி நம்ம தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ நம்ம கிட்டேயே இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இப்போ வந்து உங்களோட ஃபைனல் அட்வைஸ் வந்து இப்போ டிகே வாலண்டியரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க உங்க டொமைனுக்கு எப்போ அவங்க என்டர் ஆறாங்க? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. ப்ராக்டிக்கல் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கலாக போங்க. சிவில்லாம் வந்து பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வெயில்லையும் பனிலையும் கிடக்கணும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. அப்போ தான் பேசிக்ஸ் என்னன்னு தெரியும். பேசிக் மட்டும் தியரி மட்டும்
வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் நீங்க எம்இ பண்றீங்க, பிஜி பண்றேன், நான் ஒரு ப்ரொஃபஸரா போறேன், என்னோட எய்ம் அதுவா இருந்தா கூட ஒரு 1 இயர் 2 இயர் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு நீங்க உங்களோட பிஜி பண்ணிட்டு போகும்போது நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் சைட்ல பண்ணோம், இதுதான் அங்க படிக்கிறோம். அதான் சொன்னல, ஒரு ஸ்டார் கேஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு காலம் எப்படி டிசைன் பண்ணணும், சைட்லேயே தெரியும். ஓ, 8 mm ராடு போட்டோம் கம்பிக்கு, ஸோ அதுதான் இங்க வருது, அந்த புரிதல் இருக்கும். ஒரு ஆர்கிடெக்டா நான் போறேன், ஒரு வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஆட்டோகேட் வந்து பேசிக்கு, ஸோ ரிவிட்டு, பிம் இப்போ நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. நான் அதுல போய் ஒரு ஆர்கிடெக்டுக்கு ஈக்குவலா நான் போறேன்னாலும் தப்பு இல்லை, போங்க. ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் மினிமம் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ ஒரு நீங்க கண்ணை மூடிட்டு டிசைன் பண்றதுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருந்துட்டு ஒரு வீடை டிசைன் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கலா இருங்க. ஒரு மினிமம் சைட்ல எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, நான் வேற பிரான்ச்சஸ் போறேன், சிவில்லே சொல்ற. இப்போ பிளானிங் இன்ஜினியர்னு ஒரு ஜாப் இருக்கு. அவங்களோட டியூட்டி என்னன்னா சைட்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டியூட்டி என்னன்னா மேனேஜர் இருப்பாரு, சைட் எக்ஸிகியூஷன் டீம் இருப்பாங்க, கிளைண்ட் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் காண்டாக்ட் பண்ணி ஸோ ஒர்க் சீம்லெஸ்ஸாக போகணும், மேன் பவர் அரேஞ்ச் பண்ணணும், மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா உங்க வீடு கல் வேணும்ல, அது ஒரு பிளானிங் இன்ஜினியர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியர் தனி ஒர்க் இருக்கு, பில்டிங் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர், நிறைய கோர்சஸ் இருக்கு. சரி, நிறைய ஜாப்ஸ் இருக்கு. இப்போ குவான்டிட்டி சர்வேயர்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம், எவ்வளோ செங்கல் வேணும்ப்பா, எவ்வளோ மண் வேணும்ப்பா, எவ்வளோ சிமெண்ட் வேணும்ப்பானா கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக, ஒரு டிராயிங் இருந்தால் போதும். ஸோ அதெல்லாம் கோர்சஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்கு. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக போகும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கோர்ஸ் கூட போக தேவையில்லை. நீங்க சொல்லுங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க எந்த கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவங்க படிக்கணும், அது வந்து அவங்க டொமைனுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல, அதுதான் இப்ப நீங்க என்ன ஆக போறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு சைட்ல நான் போறேன், எனக்கு வந்து ஏ டு இசட் ஒரு சைட்ல தெரியணும் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஆட்டோகேட் மட்டும் படிச்சா போதும். இல்ல, நான் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இப்போ பிஆர்க்கு சிவில் இன்ஜினியரிங் ரெண்டும் ரெண்டு இது இருக்கு, ரெண்டு வேற வேற கோர்சஸ். ஸோ என்ன அப்படின்னா பிஆர்க்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஏஆர்சிஹெச் அப்படின்னு போடுவாங்க, சிவில் இன்ஜினியர் வந்து வெறும் இஆர்னு மட்டும் போடுவாங்க. ஆர்கிடெக்டோட வேலை என்னன்னா, ஒரு ஹைரேஸ் பில்டிங் இருக்கு அப்படின்னா ஸோ அதோட டிசைன் என்ன, ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஓ ஒரு டேங்க் இருக்குன்னா அதோட டிசைன் எப்படி இருக்கணும், ஒரு பால்கனி இருக்குன்னா அதோட ரெயிலிங் எப்படி இருக்கணும், ஒரு பீம் இருக்குன்னா அதுக்கு என்ன டிசைன் வரணும். ஸோ ஒன்லி சிவில் ஒர்க், ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கில் ஒன்லி எலிவேஷன் பார்ட் மட்டும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க பெரிய பெரிய இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே நான் வந்து எனக்கு சின்னதாக ஒரு வீடை டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன், ஸோ என்னோட வியூ அதுதான் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஆட்டோகேட் மட்டும் இல்லாமல் ரிவிட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஸ்கெட்சப் ப்ரோ அப்படின்னு இருக்கு, லூமியான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்கெட்சப் ப்ரோ ரிவிட்டில் பண்ணதை லூமியான் வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கும். இவங்களுக்கு இது போதும். இல்லை, நான் வந்து எலிவேஷனும் பண்ணணும், நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரையும் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டாட் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ ஸ்ட்ரக்சரல் நான் வந்து ஒரு பீமை வந்து டிசைன் பண்ண போறேன், ஒரு ஸ்டேர் கேஸை வந்து டிசைன் பண்ண போறேன், ஒரு காலத்தை டிசைன் பண்ண போறேன், அந்த மாதிரி ஃபீல்டில் போகிறவங்களுக்கு ஸோ ஸ்டாட் ப்ரோ படிக்கணும். இல்லை, நான் வந்து ஒரு எம்இ ஸ்ட்ரக்சரல் முடிச்சிட்டேன், ஸோ வந்து நான் என்னோட ஊர்லேயே நான் வந்து சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைக்க போகிறேன், நானே வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரூவலும் கொடுத்துருவேன், டிசைனிங் பண்ணிடுவேன், லேபரை வச்சு நானே கட்ட போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஆட்டோகேடு அந்த டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸு ப்ளஸ் ஸ்டாட் ப்ரோ படிக்கணும். அதான் உங்களோட தேவைகள் பொறுத்து இருக்கு. நீங்கள் என்ன பாத்தில் போக போகிறீங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதை முடிவெடுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனோ இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டோ வந்து பார்த்துட்டு இருக்காருன்னா உங்களோட அட்வைஸ் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அட்வைஸ் தான் வந்து ஒரு 4 வருஷம் வந்து வந்து நான் வந்து ஏன் இதை எடுத்தோம், எதுக்கு எடுத்தோன்ட்டு போகாம முடிச்சுட்டு ஒரு ஐடிக்கு ஜாபுக்கோ வேற எதுக்கோ ஒரு ஜாபுக்கோ போகாம முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிவில்லே டிராவல் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஐடி ஜாப்லாம் இப்போ 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு பேக் எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? ஆனா நம்ம இருக்கிற வரைக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு வீடு தேவை, அவருக்கு ஒரு உணவு தேவை. உணவு எங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஒரு இண்டஸ்ட்ரியில.
ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ஆப்வியஸ்லி ஒரு பில்டிங் தேவை. ஸோ அந்த தயாரிச்ச இதை நம்ம வீடு வர்ற வரைக்கும் ஒரு கடைக்கு வந்து தான் நம்ம வீடுக்கு வருது. அப்போ ஒரு ரோடு தேவை. கரெக்ட்டுங்களா? ஸோ ரோடு போடுறதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை. ஸோ எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இதிலே போங்க. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் நிறைய வளர்த்துக்குங்க. பேசிக்ஸ் நிறைய இது பண்ணிக்கங்க. நான் இதுல தான் போறேங்கிறத முதல்ல கீனா வச்சுக்குங்க. ஸோ எடுத்தோடனே அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. எவ்வளோ இருக்கு, என்னென்ன ஒர்க் இருக்கு, நமக்கு எது சூட் ஆகும். இப்போ ஒரு பொண்ணு போய் 8 மணி நேரம் 12 மணி நேரம் வெயில்ல வேலை பார்க்க முடியாது. ஸோ தே ஹாவ் பிரெயின். ஸோ பிரெயினை வச்சு என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ணலாம். நான் சொன்னல பிளானிங், பில்டிங், குவான்டிட்டி சர்வேயிங், அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான என்ன தேவைங்கிறத அதான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பாத் கிளீனா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் மெம்பர் இன் TQI, click the link in the description box and register for it and become a member in this strong student community. Yeah, once again we will meet in another video. Till then, bye.